வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. ஏசியா கப் உடைய ஃபைனல்ஸ் வந்து ரொம்ப ஒரு நெயில் பைட்டிங் ஃபினிஷா நடந்து முடிஞ்சிருக்கு. பாகிஸ்தான் வெர்சஸ் இந்தியா மேட்ச்ல இந்தியா வெற்றி பெற்றிருக்கிறது. இது உண்மையிலேயே சந்தோஷம் தான். ஆனா இதை தாண்டி அங்க நடந்த ஒரு அவலமான ஒரு அரசியல் இருக்குல்ல, அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஒரு டீம் ஜெயிச்சிடுச்சு, இன்னொரு டீம் தோத்துருச்சு. எதுவா இருந்தாலும் 2 பேரும் ஃபைனல்ஸ்ல அவங்க பெஸ்ட்ட குடுத்திருப்பாங்க. உயிர குடுத்து விளையாடி இருப்பாங்க. ஏன்னா இது வந்து வெறும் ஒரு கிரிக்கெட்டை தாண்டி இன்னைக்கு ஒரு அரசியல் கேமாக மாறிவிட்டது. இது மூலமாக ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை ஏற்படுத்தணும் அப்படின்னு 2 தரப்பும் முயற்சி செஞ்சது அப்படிங்கிறத த்ரூ அவுட் திஸ் ஏசியா கப் நடக்கும் பொழுதே நாம வந்து பல கட்டங்கள்ல பார்த்திருக்கிறோம். ஆரம்பத்திலேயே எதற்கு இந்தியா இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுது? பெஹல்காம் தீவிரவாத தாக்குதல் நடந்து 5 மாசம் கூட ஆகல. இறந்தவங்களோட ரத்தம் கூட உறைஞ்சிருக்காது. இன்னமும் அதற்கான ஒரு ப்ராப்பரான பதிலடிய நம்மளால குடுக்க முடியல. ஆபரேஷன் சிந்தூரை சுற்றி அத்தனை கேள்விகள் இருக்கு. அதற்கெல்லாம் இந்த அரசாங்கத்தால வெளிப்படையாக பதில் சொல்ல முடியல. மூடி மறைக்கிறாங்க. ஆனா ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு எவ்வளவு அரசியல பிளே பண்றாங்க அப்படிங்கிற கேள்விகளை தொடர்ந்து நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். பிரதமர் மோடி தான் பேசும்போது சொன்னாரு. ட்ரேட் அண்ட் டாக்ஸ் வில் நெவர் கோ டுகெதர். பிளட் அண்ட் வாட்டர் வில் நெவர் ஃப்ளோ டுகெதர். அவங்களுக்கு தண்ணிய நிப்பாட்டுறோம், அவங்களுடைய வர்த்தகத்தை நிப்பாட்டுறோம் அப்படின்னு பேசிட்டு கிரிக்கெட் மேட்ச்னு வரும்பொழுது வருமானம் வரும் அப்படின்னு தெரிஞ்ச போது அமித்ஷாவுடைய மகன் ஜெய்ஷா பொழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெக்கமே இல்லாம போய் பாகிஸ்தானோட எப்படி உங்களால கிரிக்கெட் விளையாட முடியுது? இதுதான் உங்க தேசபக்தியா? இதுதான் பாய்காட் பாகிஸ்தானுடைய லட்சணமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. இருந்தும் இந்த மேட்ச் நடந்தது. நாம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம், அரசியலையும் விளையாட்டையும் மிக்ஸ் பண்ணாதீங்க. ஒரு ஹெல்தி ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப், ஒரு ஹெல்தி டீம் ஸ்பிரிட்டை எப்பவுமே பில்ட் பண்ணுங்க அப்படின்னு நாம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அங்க போன இந்திய வீரர்களும் சரி, பாகிஸ்தான் கிரிக்கெட் டீமும் சரி, அந்த எத்திக்ஸ் எல்லாம் சுத்தமாவே ஃபாலோ பண்ணல. பிரச்சனையை ஆரம்பிச்சு வச்சது இந்தியன் கிரிக்கெட் டீம். அங்க போய் டாஸ் போட்டோம்னா, டாஸுக்கு அப்புறம் நாங்க பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர்களோட அந்த ஃபார்மாலிட்டி ஹேண்ட் ஷேக் கை குலுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சியை திருப்பிட்டு போனாங்க. முதல் மேட்ச ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்தியன் கேப்டன் சொல்றாரு, பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இது பாகிஸ்தான் தரப்புல கடுமையான எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கு. பாகிஸ்தான் பிளேயர்ஸ் ஃபீல்டுக்கு வரும்பொழுது எல்லாம் பாரத் மாதா கி ஜெய், போலோ ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு ஒரு கூட்டம் அங்க சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கு. அவங்களை இழிவுபடுத்திக்கிட்டே இருக்கு. அவங்கள போட்டு குத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அவனும் ரியாக்ட் பண்றான். ஒரு சிக்ஸர் அடிச்சதுக்கு அப்புறம் கிரிக்கெட் பேட்டை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த ஆர்மில ஷூட் பண்ணுவாங்களே அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் பண்றான். இரிட்டேட் பண்றான் இந்திய ரசிகர்களை. இன்னொரு பாகிஸ்தானி பிளேயர் ஒரு விக்கெட்டை எடுத்ததுக்கு அப்புறம் பாருங்க, ஆபரேஷன் சிந்தூர்ல 6 டவுன், உங்க 6 விமானங்களை நாங்க தகர்த்துட்டோம் அப்படிங்கறத சொல்லாம சொல்லி காட்டுறான். இந்த டென்ஷன் ஒவ்வொரு மேட்சுக்கும் பில்டப் ஆகி நேத்து ஃபைனல்ஸ்ல வந்து நிக்குது. சரி, நேத்து ஃபைனல் மேட்ச் முடிஞ்சிடுச்சு, இந்தியா ஜெயிச்சிடுச்சு. அங்க இருக்கக்கூடிய ஏசியன் கிரிக்கெட் கவுன்சில் இந்த மேட்ச் நடத்தின அமைப்புடைய சேர்மன் வந்து மொஹசின் நக்வி. அவர் தான் பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டோட சேர்மனும். அப்ப நடைமுறைப்படி அவர்கிட்ட இருந்து தான் நீங்க அந்த வெற்றி கோப்பையை வாங்கணும். ஆனா இந்திய வீரர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? இல்ல, நாங்க வாங்க மாட்டோம். இவர் கொடுத்தா இந்த கப்பை நாங்க வாங்க மாட்டோம். பாகிஸ்தான் வீரர்களோட நாங்க கை குலுக்க மாட்டோம். இவர் கப்பு கொடுத்தா நாங்க மேடையில ஏறி வாங்கிக்க மாட்டோம் அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கிறாங்க. பதிலுக்கு மொஹசின் நக்வி என்ன பண்ணாரு? நீங்க கப்ப வாங்கலைன்னா எனக்கு பிரச்சனை இல்ல, நான் தான் கப்ப கொடுப்பேன், இஷ்டம் இருந்தா வாங்கிக்கங்க, இல்லன்னா போங்க அப்படின்ட்டு கப்ப தூக்கிட்டு போயிட்டாரு. யாருக்கு அசிங்கம்? இப்படி மாறி மாறி வன்மத்தை கொட்டுறதுனால யார அசிங்கப்படுத்துறீங்க? சரி, அவங்களுக்குதான் அறிவு இல்லைன்னா நாட்டுடைய பிரதமர் ட்வீட் போடுறாரு நேத்து. ஆபரேஷன் சிந்தூர் ஆன் த கேம்ஸ் ஃபீல்ட், அவுட்கம் இஸ் த சேம், இந்தியா வின்ஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு அவர் கிரிக்கெட்டர்ஸ். என்ன சொல்ல முயற்சி பண்றீங்க? இந்தியா கிரிக்கெட் மேட்ச்ல ஜெயிச்சிருச்சுன்னா ஆபரேஷன் சிந்தூருக்கு வெற்றியா? ஆபரேஷன் சிந்தூர் வாஸ் அபவுட் சாக்ரிஃபைஸ், நாட் அபவுட் ஸ்பெக்டிகல். ஒருவேளை நேத்து மேட்ச்ல இந்தியா தோத்து இருந்ததுன்னா என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? அப்ப ஆபரேஷன் சிந்தூர் தோத்து போயிடுச்சு அப்படின்னு நாம எடுத்துக்கலாமா? என்ன எச்சத்தனமான அரசியல் இது? இதுக்கு மொஹசின் நக்வி பிரதமர் போட்ட பதிவை ரீட்வீட் பண்ணி ஒரு பதிவு போடுறாரு.
உலக அரங்குல அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி ஒரு பதிவு போடுற. If war was your measure of pride, history already records your humiliating defeats at Pakistan's hands. No cricket match can rewrite the truth. Dragging war into sports only exposes desperation and disgraces the very spirit of the game. உண்மையைத்தானே சொல்றாரு. சொல்றவன் நம்ம எதிரியா இருந்தா கூட என்ன, சொல்ற விஷயம் உண்மை தானே. நேத்து இந்தியா தோத்து இருந்ததுன்னா அப்ப ஆபரேஷன் சிந்தூருக்கே அது ஒரு பெரிய தலைகுனிவு அப்படின்னு நம்ம பேச முடியுமா? அப்ப என்ன பதிவு போடுறோம் அப்படிங்கறத ஒரு நாட்டுடைய பிரதமர் யோசிச்சு போடணும்ல. பிரதமருக்கு உண்டான அந்த மாண்பை வந்து நாம கடைபிடிக்கணும் அப்படிங்கறது தெரிய மாட்டோமா? உங்களால பாகிஸ்தானை எடுத்து உலக நாடுகள் கிட்ட இருந்து ஒரு கண்டனம் கூட வாங்க முடியல. அதுக்கே எதிர்கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்களை கூப்பிட்டு டெலிகேஷன் அப்படின்னு 30க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு அனுப்பிச்சீங்க. அனுப்பி என்ன பிரயோஜனம்? ஒரு நாடாவது வெளிப்படையாக பாகிஸ்தான் இந்த மாதிரி பெஹல்காம்ல தீவிரவாத தாக்குதல் நடக்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படின்னு ஒரு நாடாவது இந்தியாவுக்கு ஆதரவா பேசிச்சா? அப்புறம் எதுக்கு இந்த வெட்டி வந்தா? அப்ப கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு விளையாட்டை வச்சுதான் இந்தியாவுடைய கௌரவத்தை நீங்க நிர்ணயிக்க போறீங்கன்னா எத்தனையோ முறை இந்தியா பாகிஸ்தான் கிட்ட தோத்து போயிருக்கு. அதத்தான் அவர் கரெக்டா சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு ட்வீட் இரு நாடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை வந்து மிகைப்படுத்தக்கூடிய, அதை கொண்டு வந்து விளையாட்டுல கலக்கக்கூடிய உங்களுடைய கீழ்த்தரமான அரசியல் உங்களுடைய இன்செக்யூரிட்டியை உங்களுடைய இயலாமையை தான் வெளிப்படுத்துது அப்படிங்கறத வெட்ட வெளிச்சமா போட்டு உடைச்சிருக்காரு. ஒரு நாட்டுடைய பிரதமர்னா பிரதமருடைய மாண்புக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும். நீங்க ஒரு முன்னுதாரணமா இருக்கணும். இவ்வளவு தூரம் வெறுப்பும் வன்மமும் இருக்கு அப்படின்னா முதல்ல இந்தியாவை விளையாட அனுப்பி இருக்க கூடாது. சரி அனுப்பிட்டீங்கல்ல, விளையாடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, அட்லீஸ்ட் அந்த கேம்ல இருக்கக்கூடிய அந்த ஃபார்மாலிட்டிஸ் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ ரொம்ப திறமையா எந்த விதத்துல யார் மனசும் புண்படாம அதை பின்பற்றணும். தட் இஸ் ட்ரூ ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படிங்கறத உங்க விளையாட்டு வீரர்களுக்கு சொல்லியாவது நீங்க அனுப்பியிருக்கணும். உலக அரங்குல போய் இந்தியாவை கேவலப்படுத்திட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் எந்த பிரதமராவது இப்படி பண்ணிருக்கிறாங்களா? ஆபரேஷன் சிந்தூர் பெரிய வெற்றி அப்படின்னு பேசுறீங்களே, இந்த கிரிக்கெட் மேட்ச்ல இந்தியா ஜெயிச்சதுனால பெஹல்காம்ல போன அந்த 26 உயிர் திரும்பி வர போகுதா? ஆபரேஷன் சிந்தூர் மூலமா அவங்களுக்கு என்ன நியாயத்தை வாங்கி கொடுத்திருக்கீங்க? அந்த 26 பேரை கொண்ட தீவிரவாதிகளை இந்த நிமிஷம் வரைக்கும் உயிரோடு இருக்காங்களா இல்லையா? ஏதாவது ஒரு விஷயத்த வெளிப்படையாக உண்மையாக உங்களால மக்கள் கிட்ட சொல்ல முடிஞ்சுதா? ஆனா இந்த ஏசியா கப்ல போய் இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணதுனால யாருக்கு நன்மை? பிசிசிஐல இருக்கிற அமித்ஷா மகன் ஜெய்சா கோடி கோடியா சம்பாதிக்கிறான். பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு கோடி கோடியா சம்பாதிக்குது. 1000 கோடிக்கு மேல அவங்களுக்கு வருமானம் வருது. அந்த கோடிகளை தீவிரவாதிகளுக்கு கொடுத்து அது மூலமா இந்தியாவில வேற என்ன தாக்குதல நடக்கலாம் அப்படின்னு யோசிப்பான். அந்த காசை வச்சு சைனா கிட்டயும் இஸ்ரேல் கிட்டயும் ஆயுதங்களை வாங்குவான். அதுக்கெல்லாம் ரூட் மேப் போட்டு கொடுத்துட்டு இப்ப என்ன ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி பெற்றது? அருவருப்பான அரசியலா இருக்கு. இதுக்குதான் ஆரம்பத்துல இருந்தே சொல்றோம் அரசியலும் விளையாட்டையும் கலக்காதீங்க அப்படி. ஆனா இன்னைக்கு விளையாட்டை ஒரு அரசியல் ஆயுதமா இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்கு இந்த சங்கி கூட்டம். இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல.